உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லிட்டுங்களா? நான் வேலை செய்யற இடத்துல ஓனர் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருந்தாரு. அதை மறுநாள் வந்து பாக்குறாரு, அந்த ஸ்பீக்கரை காணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நாத்திக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஓரமாவே கிடந்துச்சு. சரி, எதுக்கு ஓரமாவே கிடக்குது, நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து பவர் கேபிள வந்து கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா எந்த ரியாக்ஷனே காணும். ஸோ ஒர்க் ஆகல. அதனாலதான் அவர் வந்து தூக்கி போட்டுருக்காரு. சரி, நம்ம சண்டை ஃப்ரீயா தானே இருப்போம், ஸோ நம்ம பிரிச்சு மேய்ஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாச்சு. எனக்குள்ள இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டோம், அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லா குப்பை ஆட்டா இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஆபரேஷனுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரூ டிரைவர் செட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர். இதுல ஸ்பீக்கர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை எதுக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹோம் தியேட்டர் ஊஃபர்ல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 சின்ன ஓட்டை இருக்கும், அதுல தான் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம பவர் கேபிள வந்து கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேக் சைடுல நம்ம அந்த பவர் கேபிள வந்து கனெக்ட் பண்ணி, இது நார்மலான சார்ஜருக்கான ஒரு போர்ட் தான் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்குது. பக்கத்துல வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் இருக்குது. இப்போ நார்மலா போனுக்கு சார்ஜ் போடுற அந்த சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா லைட் மட்டும் தான் எரியுதே தவிர எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் மூச்சு பேச்சே காணும். அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் இருக்கு, அதை ஆன் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இது வந்து காட்டல. அப்புறம் என்ன பண்றது, ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அதனால முன்னாடி இருக்க 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைட்ல இருக்க அந்த கவரை எடுத்தாலே ஓபன் ஆயிடுது. அடுத்தது பேட்டரி வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மல்டிமீட்டர் எடுத்து 20 வோல்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு பேட்டரி வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட் வரணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 0.80 வோல்ட் தான் காட்டுது. அப்படின்னா பேட்டரி தான் ப்ராப்ளம். ஸோ பேட்டரி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு புது பேட்டரியை இதுல வந்து மாட்டணும். பேட்டரியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் ஒரு முறை செக் பண்ணிடுவோம், நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. இது வந்து மல்டிமீட்டர்ல வந்து பசர் மோட், கண்டினியூ மோட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரோப் வந்து ஸ்பீக்கர் லைன்ல வந்து டச் பண்ணும்போது மல்டிமீட்டர்ல இருந்து பீட் சவுண்ட் வரும். ஸோ இப்போ பீட் சவுண்ட் வருது அப்படின்னா ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. இன்னொரு மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து கம்மியான டிசி வோல்ட் சப்ளை கொடுக்கும்போது ஸ்பீக்கர் வந்து மூவ்மெண்ட் வரும், சின்ன சவுண்டும் வரும் உங்களுக்கு. இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷன் தான் இருக்குன்னு. இப்போ வச்சு பார்க்கும்போது இந்த சவுண்டு வருது. ஸோ ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. அடுத்ததான் உள்ள இருக்கிற மொத்த காம்பனன்ட்ஸ் வெளியே எடுத்துடலாம். ஸ்பீக்கர், பேட்டரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு RGB லைட் ஒன்று இருக்குது, கலர் கலரா எரியறதுக்காக வச்சிருக்காங்க போல இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாடா ஒன்று வெளியே தொங்க விட்டுருந்தாங்க, அதுக்குள்ளார ஒரு ஒயர் ஒன்று இங்க போர்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்கான ஏரியல், அந்த ஆண்டனாவுக்காக தான் இந்த நாடாவோட அந்த ஒயரையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சரி, அது ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பழைய பவர் பேங்க் இருந்துச்சு, அதுல இருந்து 2 பேட்டரி எடுத்தேன். அதுல ஒரு பேட்டரியை வந்து செக் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா இதே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்போதும் போல மல்டிமீட்டர்ல வந்து 20 வோல்ட் செலக்ட் பண்ணிட்டு 2 பக்கமும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து வோல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் சம்திங் காட்டுது. அப்பனா இந்த பேட்டரி வந்து நல்லா இருக்கு. இதே பேட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பவர் பேங்க்ல இருந்து எடுத்த பேட்டரி வந்து மேல கொஞ்சம் வளவளப்பா இருக்கும், அதை வந்து கத்தியை வச்சு லைட்டா சுரண்டி விட்டோம்னா கொஞ்சம் சொரசொரப்பு வரும். ஏன்னா சால்ட்ரிங் வந்து அதில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சுரண்டி விட்டுட்டு அதுக்கு மேல பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அதுக்கு மேல வந்து சால்ட்ரிங் லெட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த பேட்டரி வந்து பிளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலாக மேல வந்து ஒரு ரவுண்டா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பிளஸ், கீழ்பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டா இருக்கும், அது வந்து மைனஸ். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். போர்ட்ல வந்து உங்களுக்கு 2 வயர் வரும், அதாவது பிளாக் ரெட். எப்போதுமே சரி டிசி சப்ளை கொடுக்குற இடத்துல வந்து பிளாக் ரெட் தான் பெரும்பாலான கலர்ல கொடுப்பாங்க. ரெட் வந்து பிளஸ், பிளாக் வந்து மைனஸ். ஸோ இதை வந்து கரெக்டா நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்க்க போனீங்கன்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ரெட் கலர் மட்டும் தான் லைட் எரிஞ்சது. இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலரா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்டரி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது போனை எடுத்து அதுல இருந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம யூடியூப் ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு நம்ம ஏதாச்சும் வீடியோ ஒன்று பிளே பண்ணி பார்ப்போம், சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த டிவைஸை வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் குப்பைக்கு போக வேண்டியது, அது என் கையில மாட்டினதுனால இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மேட்டரோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.